ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு 10 கட்டு ஜிகுனா ஒயரு இன்றைக்கி டிஸ்போஸ் பண்ணுறது. பாருங்கள், இவங்க என்கிட்ட செகண்ட் டைம் வாங்குறாங்க. இது வந்துட்டு நாகப்பட்டினம் போகுது ஃப்ரெண்ட்ஸ். திருவையூரை என்னமோ அது ஊர் பேர் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அட்ரஸ் எழுதி வச்சுருக்கேன், இருந்து பார்க்குறேன். திருச்சி துறையூர் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதோ அட்ரஸ் எழுதி வச்சுருக்கேன். அது என்ன பேர் வாயிலே நுழைய மாட்டேங்குது. பாருங்கள், இது வந்துட்டு நல்லா லைட்டு ஆனியன் கலரு செமையாக இருக்கும். கலர்ஸ் எல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு 10 கட்டு கேட்டிருக்காங்க அந்த சிஸ்டர். இதோட செகண்ட் டைம் வாங்குகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப அழகான கலர்ஸ் தான், போட்டோம்னா செமையாக இருக்கும். இது பாருங்கள், ஆனியன் கலர்னு இப்போ சொல்லலாம். பாருங்கள், ரொம்ப லைட் பிங்க்கில் மைல்டான கலர்ஸ் இது எல்லாமே. இது பாருங்கள், அதை விட மைல்டான கலரு. பார்க்குறக்கே பேபி பிங்க் இருக்கு இல்லையா, அதோட லைட் ஷேடு மாதிரி வருவோம். இதில் 2 கட்டு, ஆனியன் கலரில் 2 கட்டு. அப்புறம் இது வந்துட்டு பேபி பிங்க்கில் ஒரு கட்டு. அப்புறம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட இது கொஞ்சம் மைல்டாக இருக்கும். பேபி பிங்க்கில் லைட் மைல்டாக இருக்கும். இது ஒரு 2 கட்டு. அப்புறம் பார்த்துக்கோங்க, இது வந்து டார்க் க்ரீன் கேட்டாங்க, என்கிட்ட இல்லை, கலர் போயிடுச்சு. அதனால் இது ராமர் க்ரீன் போட்டிருக்கேன். இது பாருங்கள், ராணி ரோஸு, அதாவது வந்து பீட்ரூட் கலர்னு சொல்லலாம். பீட்ரூட் கலரு ராணி ரோஸு கலர். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இதில் கூட போட்டோம்னா சூப்பராக இருக்கும். காசு எச்சா போனாலும் கூட 10 ரூபா 20 ரூபா நம்ம சேர்த்தியே விற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது, ஒயருங்களும் நல்லா இருக்குது. பாருங்கள், இதை இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அப்புறம் இது பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலரு, இங்கு ப்ளூ கலரு, இது சூப்பராக இருக்குது கலரு. இது பாருங்கள், ரெட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலரும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள், இந்த கலரும் பாருங்கள், ஒரே கையில் எடுத்துகிட்டு காமிக்கிறதுனால பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குன்னு. அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கலர்ஸு. இது வந்து திருச்சிக்கு தான் போகுது, துறையூர். இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கொரியர் போட்டேன், அவங்களே தான் ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தான் 10 கட்டு போகுது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது 10 கட்டு அவங்களுக்கு தான். அப்புறம் இது வந்துட்டு 4 கட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது வந்து நான் நெல்லிக்காய் கூட போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 4 ரோலில் நெல்லிக்காய் கூட போடுறக்கு. பாருங்கள், அது வந்துட்டு வெட்டி ஜாயின் பண்ணி போடணும். என்னோடய கை விரலே மறைச்சிக்கிச்சு, சாரி. பாருங்கள், இது வந்துட்டு 4 ரோலில் நெல்லிக்காய் கூட போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 10 கட்டு இன்றைக்கி டிஸ்போஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா, ஒயர்ஸு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடலூர், பட்டினப்பாக்கம், அப்புறம் நாகப்பட்டினத்தில் இருந்தெல்லாம் வந்துட்டு ஃபோன் பண்ணி என்னோடய இமேஜஸ் எல்லாம் வாங்கிட்டு, பீட்ஸோட விலையெல்லாம் வாங்கிட்டு, ஒயரோட ரேட்டெல்லாம், சாதா ஒயர் என்ன விலைக்கு விற்கிறீங்க, கிளாஸ் ஒயர் என்ன விலைக்கு விற்கிறீங்க, ஜிகுனா ஒயர் என்ன விலைக்கு விற்கிறீங்கன்னு இவ்வளோ டீட்டெயிலும் கேட்டுட்டு ஓகே சிஸ்டர்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டாங்க. இவங்களுக்கு கேட்குறதுக்கு எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க. ஏங்க, நானே வாட்ஸ்அப்லேயும் சரி, கால்லேயும் சரி, ஃபோன்லேயும் சரி, அப்புறம் வந்துட்டு ட்விட்டரில் வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன், தேவைப்படுறவங்க மட்டும் வாங்க. இப்போ நீங்கள் கூட போடுறீங்க, உங்களுக்கு இந்த ஒயர் தேவைப்படுது, தேவைன்னா மட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே வந்துட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒயர் இன்ன விலை, 1 கட்டு இன்ன விலை, 10 கட்டு இன்ன விலை, கொரியர் சார்ஜ் இன்ன விலைன்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். திருப்பி சின்ன சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு அப்படி தான் அவ்வளோ இமேஜஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுவும் ஓகே சிஸ்டர்னு கம்முன்னு வச்சிருச்சு. என்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு நான் சப்ளை பண்ணாவே எனக்கு போதும்.
இடையில இவங்க எதுக்கு இப்படி வெரிஃபை பண்ணுறக்கு வராங்கங்கிறது தெரியல. அவங்க சேல் பண்ணால் பண்ணிட்டு போகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்றும் வேண்டாங்களே. சேல் பண்ணுறதுக்கு தான் ஒயர்ஸ் இருக்குது. அவங்கவுங்க வாடிக்கையாளர் அவங்கவுங்க கிட்ட வாங்குவாங்க, தேவைப்படுறவங்க கிட்ட போவாங்க. நாங்கள் வந்து நீங்கள் எங்கள் கிட்டையே தான் வாங்கணும், வேறக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னலாம் நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்துட்டு வெரிஃபை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நான் விற்காத பீட்ஸ் எல்லாம் போட்டு என்கிட்ட கேட்குறீங்க, அது என்ன விலை, இது என்ன விலை அப்படின்னு. நானே சொல்கிறேன், நெல்லிக்காய் பீட்ஸு, சிலிண்டர் பீட்ஸு, குமிழ், ஒயர்ஸ் மட்டும்தான் நான் சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். திருப்பி என்கிட்ட வந்துட்டு க்யூர் பீட்ஸ் இருக்கா, ஓவல் பீட்ஸ் இருக்கா, டைமண்ட் பீட்ஸ் இருக்கா அப்படின்னலாம் கேட்குறீங்க. நான் எந்த வீடியோவிலையாச்சும் நான் டைமண்ட் பீட்ஸ் நான் காமிச்சிருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு வருவாங்க போல இருக்குது. எனக்கு அவ்வளோதான் தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே தேவைப்படுறவங்க மட்டும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க, கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சகோதரிகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக சொல்லி பார்க்குறேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க பாருங்கள். அப்புறம் இமேஜஸ் எல்லாம் எதுக்கு வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒயர் கேட்குறீங்க அப்படிங்கிறக்காக தான் நாங்களும் போட்டு விட்றோம். போட்டு விட்டதுக்கப்புறம் இமேஜஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ அப்படின்னு முடிச்சிடுறீங்க. இது எதுக்கு இப்படி பண்ணுறீங்கங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. இது யார் சொல்லி நீங்கள் வரீங்க, இல்லை நீங்களே தான் வரீங்களா, இல்லை விலை விசாரிக்கிறதுக்காக வரீங்களா அப்படின்னாலாம் எனக்கு எதுவுமே தெரியல. தருமபுரியிலேருந்து அப்படி தான் ஒரு 2 சிஸ்டர் ஃபோன் பண்ணி ஒயரெல்லாம் விற்கிறீங்களாமே, பீட்ஸ் எல்லாம் விற்கிறீங்களாமே, என்ன விலை ஏது என்னன்னு எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க. நானும் எல்லாமே சொன்னேன். அவங்களும் ஓகே சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. இந்த ஓகே சிஸ்டர் சொல்கிறதுக்காக தான் நான் மெனக்கெட்டு உங்களுக்கு இமேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சி நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உட்காந்துட்ருக்குறோமா? நாங்களும் தொழில் பண்ணுறவங்க தான். இது சிறு தொழில் தான். இது வந்து கை வேலை. ஒரு கூடை போட்டால் தான், ஒரு கூடை 200 ரூபாய்க்கு விற்கிறோமா, 250 ரூபாய்க்கு விற்கிறோமா, அதில் 100 ரூபா காசு எங்களுக்கு வரும். தேவையில்லாமல் போனை போட்டு நோண்டிக்கிட்டே கேட்டுக்கிட்டே 50 கேள்வி கேட்குறீங்க. அந்த 50க்கும் பதில் சொல்லி முடித்தோன்னே ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நானே இவ்வளோ டீட்டெயில்ஸுமே எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் சரி, செல்லுலேயும் சரி, யூடியூப் வீடியோவிலையும் சரி எல்லாம் நல்லா நீட்டாக நான் சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது பேசுகிறது உங்களுக்கு புரியறது இல்லையா? நான் தமிழில் தானே பேசுகிறேன், அதர் லாங்குவேஜில் பேசலையில்ல. அப்புறம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தயவு செய்து சகோதரிங்களா, நீங்களும் கூட போடுறவங்க தான், மற்றவங்க மனசை நோக்கடிக்காதீங்க சரியா? ஆண்டவன் எல்லாத்துக்கும் படி அளப்பான். இன்னாருக்கு இவ்வளோ ஒன்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் படி அளப்பான். அது படிதான் எல்லாமே நடக்கும். ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. இப்போ ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு 10 கட்டு ஒயர் வேணும் சிஸ்டர், நான் இந்த மாதிரி கலர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் பணம் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீட்டாக நாகரிகமாக பேசுகிறாங்க. அது ஓகே. எனக்கு ஒயர் வேணும், எனக்கு பீட்ஸ் வேணும், எனக்கு நெல்லிக்காய் பாசி வேணும், அது இருக்கா, இது இருக்கா, அது எவ்வளவு, இது எவ்வளவு, எல்லா ஆல் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே சிஸ்டர் அப்படின்ட்டு வச்சிட்றீங்க. ஏப்பா நாங்களாம் வந்துட்டு பொழைக்க வேண்டாமா சொல்லுங்கள்? நீங்கள் பொழைச்சா போதுமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே தேவைப்படுறவங்க மட்டும் வாங்க, தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சரிங்களா? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, நான் உண்மைத்தன்மையாக பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மோர் வீடியோஸ் போய் பாருங்கள். 500 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதையே நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு முருகன் அப்படி தான் 2 தாட்டி முருகன் வந்து போட சொல்லிவிட்டு, நான் வேறவங்களுக்கு இவங்கெல்லாம் பணம் அனுப்பாமல் நான் எந்த வேலையும் தொட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பணம் அனுப்புனா மட்டும்தான், என் அக்கௌண்ட்டில் பணம் பாஸ் ஆனால் மட்டும்தான் நான் அந்த ஒயரையே எடுத்து நான் கூட போடுவேன். 2 சகோதரிங்க ஃபோன் பண்ணிவிட்டு, ஒருத்தர் பேர் ஞாபகம் இருக்குது, மலர்விழி அப்படிங்கிறவங்க, இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஃபோனை பண்ணிவிட்டு மஞ்சள் கலரில் முருகன் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஒரு அளவு கூட கொடுத்தாங்க, அதுவும் ஓகேன்ட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆளையே காணும். இப்படி தான் பண்ணுறாங்க நிறையா பேர். ஆனால் நான் வந்து அட்வான்ஸ் வாங்காமல் எந்த இதுவுமே நான் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை நம்பி அட்வான்ஸ் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நான் ஒயர் எடுத்து வீடியோவிலேயே நான் கூடையே போட ஆரம்பிப்பேன் சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, ஏமாத்து வேலை பண்ணுறாங்க.
அதனால் நான் யாருக்கும் அட்வான்ஸ் வாங்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ.